ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறது கிராமத்து வத்த குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பூண்டு, சிவப்பு கொண்டை, மொச்சக்கொட்டை, வத்தல், மாவத்தல் ஊற வச்சுருக்கேன். புளி தேவையான அளவு ஊற வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டியை போட்டு எண்ணெயை ஊற்ற வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடானதும் சிவப்பு மொச்சக்கொட்டை இருக்குல்ல, அதை போட்டு லைட்டாக வறுக்கணும். நல்லா அதை கலரி விட்டு அது லைட்டாக வெடிச்சு வரும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதை ஒரு தட்டில் அள்ளி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தரை வத்தலையும் மட்டும் எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்க வடலை ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு ஜீரகம் போடணும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பூண்டு ஒரு 15-20 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் முழுசாக போட்டிருக்கேன். பாதி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், அப்போ தான் டேஸ்ட் வருவாங்க. அது நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இதோட நீங்கள் மணத்தக்காளி வத்தலையும் சுண்டைக்காய் வத்தலையும் போட்டிங்கன்னா டேஸ்ட் அதிகம் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, நான் அதனால் போடலை. அதோட புளிக்கரைசல் எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம முன்னாடியே வறுத்து வச்சோல அந்த மொச்சக்கொட்டையும் கொத்தரை வத்தலையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மாவத்தல் அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா 2-3 தடவை அலசிட்டு அதிலே போட்டுக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு, குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க.
முருங்கைக்காய் போட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா ஒரு அரை வேக்காடு முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் மிக்சியில் வந்து ஒரு ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் ஒரு 10 பல்லு பூண்டையும் நல்லா போட்டு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சி அந்த குழம்புலையே ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு ஃபைனலாக நல்லா சுண்டை